ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறகடி காசி சீரியலில் பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் கடைசியாக என்ன நடந்தது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே மோசமாக இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லியாகணும். ஏன் அப்படின்னா இப்போ வர எபிசோட்ஸே ரொம்ப இழுவையாக தான் போய்கிட்டு இருக்குது. அதுலேயும் இன்றைக்கி எபிசோட் ரொம்பவே இழுவையாக இருந்தது. மீனாவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கெடுக்கணும் அப்படின்னு விஜயாவும் நினைக்கிறாங்க. ஸோ விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிந்தாமணிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அவளுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கான், 2 லட்சம் ரூபாய் ஆர்டரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவங்களுக்கு உடனே டென்ஷன் ஆகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆவாங்கன்னு விஜயா நினைக்கிறாங்க. ஆனால் அதுதான் தப்பு. ஏன் அப்படின்னா இந்த விஷயம் ஆல்ரெடி சிந்தாமணியால் தான் நடக்கவே செஞ்சுருக்குது. ஸோ சிந்தாமணிக்கு இந்த விஷயம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. இது தெரியாத விஜயா அவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டோடனே அவங்க முதல்ல ஷாக்கான மாதிரி ஆகிட்டு பண்ணட்டும் விடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க சிந்தாமணி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அதாவது எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு தான் அவள் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா இந்த ஆர்டர் அவளுக்கு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நான் தான் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இப்போ விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, இந்த பொம்பளை தான் அவளை அழிக்கணும்னு சொல்கிறா, அப்புறம் இந்த பொம்பளையே அவளுக்கு ஆர்டர் எடுத்து கொடுத்தேன்னு சொல்கிறா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, எதை தான் நம்புறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தானே, அது எடுத்த ஆர்டரெல்லாம் பண்ணட்டும், ஆனால் இதுதான் அந்த பொண்ணு எடுக்கிற கடைசி ஆர்டரு அப்படின்றதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு எடுக்கிறதுல இதான் கடைசி ஆர்டரு, ஏன்னா நான் அந்தளவுக்கு பண்ணி விட்ருவேன், இதுக்கப்புறம் அந்த பொண்ணான தொழிலில் முன்னேறவே முடியாது, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. சொன்ன உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க. சொன்ன உடனே விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் உங்களால் முடியுமா, நிஜமாவே நீங்கள் அதை பண்ணிடுவீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க. என்னால் முடியும் மேடம், என்னை நம்புங்க, நீங்கள் என்னை கண்ணை மூடிட்டு நம்பலாம், கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், உங்களுடைய நம்பிக்கைக்கு நான் பாத்திரமாக நடந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்போ அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கிரமாகவே இந்த பிரச்சனைகள்லேருந்து இந்த பூக்கட்டுறவக்கிட்டேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் நிம்மதியாக இருக்கிறாங்க. இப்போ சிந்தாமணி நம்ம மீனாவுடைய ஆர்டரை கெடுக்கிறதுக்கான வேலைகளை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ முத்துவுக்கு லண்டன்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா கோவிலுமே சுற்றி காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டர் வந்திருக்குது. ஸோ இப்போ செல்வம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஆர்டரை நம்ம முத்துவுக்கு மாற்றி விட்றாரு. டே முத்து, நீ இந்த ஆர்டரை பண்ணுறியா அப்படின்ற மாதிரி மாற்றி விட்றாரு. அதற்கு முத்து சொல்கிறாரு, ஏன்டா நீ பண்ண வேண்டியதானே, உனக்கும் செலவுக்கு ஆகும்ல அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, இல்லைடா எனக்கு இங்கே லோக்கல் வேலையே கரெக்டாக இருக்குதுடா, எனக்கு அந்த ஆர்டர் வேண்டாம், என்னால் முடியவும் செய்யாது, அதனால் நீ வேணா பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சரிடா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆர்டரை வாங்கிடுறாரு. வாங்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓகே நான் இந்த ஆர்டரை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு மீனா கிட்டே சொல்கிறாரு, மீனா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஆமாம் மீனா, எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கோவிலில் நான் ஒரு கஸ்டமருக்கு சுற்றி காட்ட போகிறேன், அதுதான் இந்த மிகப்பெரிய ஆர்டரு அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன உடனே இவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. சரிங்க, உனக்கும் பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு மீனா, எனக்கும் பெரிய சவாரி கிடச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஓகே நம்ம எப்படியாவது என்ன பண்ணிடலாம், வாழ்க்கையில் முன்னேறிடலாம், நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவோன்ற நம்பிக்கை எனக்கு இப்போ வந்திருக்குது அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவர் சந்தோஷமாக சொல்கிறத பார்த்து மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஓகே, இதுக்கப்புறமாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இப்போ அண்ணாமலை கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குது அப்படின்ற விஷயத்த அவங்ககிட்டையும் சொல்லிவிட்டு இப்போ முத்து என்ன பண்ணிடுறாரு, வீட்டிலேருந்து கிளம்புறாரு. ஸோ இப்போ அவங்களுடைய ஆர்டரை முடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, முத்து ஒரு பக்கம் கிளம்பிட்டாரு, இவங்களுடைய ஆர்டரை முடிக்கிறதுக்காக மீனா ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. ஸோ விஜயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
ரொம்ப நல்ல குடும்பம். புருஷன் ஒரு பக்கம், பொண்டாட்டி ஒரு பக்கம், ஆளுக்கு வேலைக்கு ஓடிட்டா இப்போ குடும்பத்தை யார் தான் பார்க்குறது, வீட்டில் சமையல் யார் தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கே கொஞ்சம் வேடிக்கையாக தாங்க இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த வீட்டிலே ஒரு மருமக ஒரே ஒரு பொண்ணுன்னா அது மீனா மட்டும்தான் இருக்கிறாளா? விஜயா பொம்பளை கிடையாதா? அதே மாதிரி நம்ம ரோஹிணியோ ஸ்ருதியோ யாருமே பொம்பளைங்களே கிடையாதா? ஏன் வேறு யாரும் சமைக்கவும் கூடாதா? இல்லை அதில் மற்ற ஆள் சமைச்சா தெய்வ குத்தமாயிருமா? என்னத்த சொல்லுங்க. இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா மீனா வந்து ஒரு சமையல் காசே இல்லாத சமையல்காரியாக என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்க போய் தான் மீனா வந்து எல்லாருமே நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லா புரியுது. பட் அது இந்த மக்கு மீனாக்கு சுத்தமாக புரியவே புரியாது. இந்த மக்கு மீனா புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே இல்லைங்க. ஸோ எத்தனை நாளைக்கு இவங்க இப்படியே இருக்கிறாங்களோ அத்தனை நாளுமே இவங்கள வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பிரச்சனைகளில் மாட்டி விட்டுட்டு இவங்க எல்லாரும் நகண்டுக்கிறதுலே தான் இருப்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மீனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துறாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது சுத்தமாக புரியவே இல்லை. என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்த்தாகணும். ஸோ ரோஹிணி இருக்காங்களே, ரோஹிணி ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கே அவனை கிருஷ்ணன் வந்து நம்ம அண்ணாமலை பார்த்துருவாரோ, அவர்கிட்ட வந்து அவருடைய அம்மா வந்து கிருஷ்ணோடைய அம்மா ரோஹிணி தான் அப்படின்ற உண்மை அவருக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்ற பயத்திலே ரோஹிணி ஒரு பக்கம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரோஹிணியை பார்க்குறதுக்கும் ஒரு வகையில் என்ன இருக்குது அப்படின்னா பாவமாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய உண்மைகளை மறைச்சிட்டு அதுக்கு வந்து நிறைய பொய்களை சொல்லி பொய்க்கு மேலே போய் அதுக்கு மேலே ஒரு பொய், இப்படியே பொய்யா சொல்லிட்டு கடைசி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிம்மதியே இல்லாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஸோ அவங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் அவங்கள எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்றது நம்மளால் யூகிக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளில் அவங்க போய் மாட்ட போகிறாங்க அப்படின்றதாங்க நிதர்சனமான உண்மை. ஸோ எப்படி இந்த பிரச்சனைகளெல்லாம் முத்து அண்ட் மீனா 2 பேரும் சந்திக்க போகிறாங்க, அதே மாதிரி நம்ம மனோஜன் ரோகிணி 2 பேரும் எப்படி இந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஸோ இப்போது மெயினாக என்ன நடக்க போகுது அப்படின்னா மீனாவுடைய ஆர்டரை கெடுக்கணும். அந்த ஆர்டரை கெடுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா எப்படியாவது மீனாவுடைய ஆர்டரில் இவங்க வந்து முழுசாக முடிக்க முடியாதபடி பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வேலையை அதிகப்படுத்தணும். 2 லட்ச ரூபாய்க்கான ஆர்டரை நம்ம கொடுத்துட்டு, ஆனால் அவங்கக்கிட்ட என்ன பண்ணணும், இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையா நீங்கள் பண்ணணும், டெக்கரேஷன் அது இதுன்னு சொல்லி அவங்கள மிரட்டணும். ஸோ அவங்க அதெல்லாம் கேட்டு ரொம்பவே மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போயிடும். அதே மாதிரி இதுக்கப்புறம் அவங்க நம்மளோட வழியில் வரவே மாட்டாங்க அப்படின்ற விஷயமும் நம்ம சிந்தாமணிக்கு புரிஞ்சிடும். அப்படின்றதுனால இப்போ மீனாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கொடுத்த அமௌண்ட்டுக்கு மேலே ஆர்டர் கொடுத்தா அவங்க வந்து ஆர்டருக்காக வேண்டி செய்கிறாங்களா, அப்படி இல்லைன்னா இவங்கக்கிட்ட பிரச்சனையை பண்ணிவிட்டு ஆர்டரை வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னாலும் சிந்தாமணிக்கு ரொம்ப நல்லது தான். ஒரு பக்கம் உங்களுடைய ஆர்டரே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்கனாலும் இவங்களுக்கு நல்லவங்க தான். அதே இடத்துல இப்போ வந்து அவங்க பிரச்சனை பண்ணி அந்த பிரச்சனைகள் மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச இந்த ஆர்டரு அவங்கள விட்டு போனாலும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ இப்போ அவங்கள வச்சு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, கதையில் வந்து இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத நோக்கி ரொம்பவே தீவிரமாக எபிசோட் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ரவி அண்ட் ஸ்ருதி இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க அம்மாவை கொடுத்த பணத்தில் வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதிக்கு வந்து ஆசை. ஸோ அதை வந்து ரவி வந்து கேட்கலை. ஸோ அதனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாவது இவனை வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 பக்கமும் ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் தோற்க போகிறாங்க அப்படின்றத நோக்கி எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இந்த சீரியலில் மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.